குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வ்ளாகில் பார்க்க போகிறது டெய்லி ரொட்டீன் தான். இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேக்கு அப்புறம் 2 days நான் ஊரில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதை என்னால் எடிட் பண்ணி போட முடியல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கு, அப்புறம் வீட்டு ஒர்க்கு, அதனால் அப்படியே போயிடுச்சு. இன்றைக்கி தான் எடிட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். ஃப்ரைடே இது எடுத்தது ஃப்ரைடே எடுத்திருந்தனால ஃப்ரைடே எனக்கு அடிஷ்னல் ஒர்க்லாம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா காலையில் எப்பயும் போல் உங்களுக்கு கிச்சன் முன்னாடி நாள் வைக்கிற மாதிரியே இருக்கும். அதை நம்ம எப்பயும் போல் அடுத்து நெக்ஸ்ட் ஒர்க் என்னென்னு பார்த்திங்கன்னா வாசல் தெளித்து கோலம் போடுறது. ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக போட்டிருக்கேன். போடணுன்னு தான் நினைக்கிறேன். எல்லா கோலமும் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டேங்குது. பால் கொதிச்சிட்ருக்கு. நான் ரைஸ் ஊற போட்டிருக்கேன். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன வேலை இருக்குது. என்னென்னா ஃப்ரைடே ஆனாலே நம்ம வீட்டில் பூஜை பாத்திரம் தேய்க்கிறதும் வீடு மாப் போடுறதும் இருக்கிறதுலே முக்கியமான வேலை. பூஜை பாத்திரம் தேய்ச்சிட்டேன் நான். அதை உங்களுக்கு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாப் போடுறது. கண்டிப்பாக மாப் போடணும். நான் நைட்டே பெருக்கி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மாப் போடுறது தான். காலையில் எழுந்து சும்மா ஒரு வாட்டி பெருக்கிட்டு மாப் போட்டேன். பாருங்கள், எங்கள் வீட்டில் 2 ரூமு, ஒரு ஹால், ஒரு கிச்சன், வெளியில் வராண்டா. மேக்ஸிமம் மாப் போடணுன்னா ஒரு 20 to 25 minutes ஆகிடும் போடுறதுக்கு. எவ்வளோ வேகமாக போட்டாலும் 15 minutes ஆகிடும். மாப்லாம் போட்டு முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புளி சாதம் பண்ணலான்னு ஒரு பிளானில் வச்சுருந்தேன். புளி சாதம் வித் ஆம்லேட்டு. அப்புறம் சிம்பிளாக டிஃபன் பார்த்திங்கன்னா ஒரே வேலையாக உப்புமா பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். புளி குழம்புக்கு புளி கொதிச்சிட்ருக்கு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடலாம். உப்புமாவுக்கு ரெடி பண்ணிட்டேன். ரவையை வறுத்து வச்சுட்டு உப்புமாவுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்லேட். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, தொட்டுக்கைக்கு ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஆஃபீஸுக்கும் சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கண்டிப்பாக ஓடிடணும். கடகடன்னு எல்லா வேலையும் ஆகிட்டுருக்கு. புளி சாதம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு பிடிக்கும். யார் யாருக்குன்னா புளி சாதம் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு பிடிக்கும். பிடிச்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ரைஸு பசங்களுக்கெலாம் எல்லாருக்குமே இது தான் மதியம் லன்ச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மார்னிங் டிஃபன் ரவை உப்புமா. மதிய லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். புளி சாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க. அதுக்காக முட்டை ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். டெய்லி ஒர்க்கு, பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பூஜை ஒர்க்குக்கு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.